கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:27 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். மனதில் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இது வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இது வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்பு மிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மையும் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மையும் கிடைக்குமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார். நம்ம யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம். நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், காலையில வெளியூர் போகிறேன். அதனால தம்பி ஆரோக்கியராஜ் குறிப்பாக என்னை தேடக்கூடாது. போய் எப்ப செய்தின்ற நான் உங்களுக்கு போடுவேன். நாளை கழிச்சு காலையில அநேகமா இருக்கும். சரியா? 27வது நாள். இப்ப நம்ம 20வது அதிகாரம் 27வது வசனத்துல, பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளிலே பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். ஏன் விழா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நல்லா தெரியும் விழால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் விழா குத்தப்பட்டது. 2 கல்லர்களுக்கு கையில காயம் இருந்துச்சு, கால்கள்ல காயம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் என்ன இருந்துச்சுன்னா விழால காயம் இருந்துச்சு. உன் விரலை நீட்டி என் கைகள்லையும் விழாவிலையும் தொட்டுப்பார் அப்படிங்கிறார். தொட்டு பார்த்துட்டா நீ என்னதான் மாறிடுவ? விசுவாசியாய் மாறிடுவ. அதுவரை நீ அவிசுவாசியா தான் இருப்ப. சரி, இன்னைக்கு நம்முடைய செய்தி
எதை வைத்து அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? 3 காரியங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். நாம் எதை விசுவாசிக்கணும்? விசுவாசிக்காட்டா என்ன நடக்கும்? இதான் செய்தி. விசுவாசிக்காட்டால் என்ன நடக்கும்? முதல்ல டெபினிஷன் நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தின் டெபினிஷன் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11:1 தான் டெபினிஷன். டெபினிஷனை மாற்ற முடியாது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத வேண்டிய நிச்சயம். என்ன அர்த்தம்னா, நீங்க எதை நம்புறீங்களோ அதை உறுதியா நம்பணும். அப்படியே எப்படியா கிடையாது. இருக்குமோ இருக்காதா? ஏசு இருக்காரா? இருக்காரு, ஆனா இருக்காருன்னு எனக்கு உறுதியா தெரியாதுங்க. அப்படி கிடையாது. நம்ம 3 காரியத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த 3ஐயும் நம்ம எப்படி உறுதியா நம்பணும். 3ஐயுமே நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியாத காரியத்தை எப்படி நம்பணும்? உறுதியா நம்பணும். அப்படி நம்பினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா. அப்ப விசுவாசம் தேவனை பிரியமா மாத்து. விசுவாசிக்க விசுவாசிக்க தேவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, பிரியமா இருக்கு. இதான் இன்னைக்கு கான்செப்ட். 3 காரியத்தை என்ன நாம தான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாங்க. இந்த 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 3 தலைப்பையும் கொடுத்தது யாருன்னா என்னுடைய தகப்பனார் டாக்டர் H. லைசாண்ட். சின்ன பையனா இருக்கும்போது, சின்ன பையன் ஒரு வாலிபன், குழந்தைகளாம் கிடையாது. எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா பைபிள் போதகர் கிடையாது, ஆனா பைபிள் பத்தி கொஞ்சம் தெரியும். நம்முடைய கிறிஸ்தவ அடிப்படை 3 பில்லர் மேல இருக்குது தம்பி அப்படின்னு சொல்றாரு. முதல், ஒரு கர்ப்பம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக. கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியுமா? முடியாது. ஆனா நாங்க நம்புறோம் முடியும்னு சொல்லி நம்புறோம். நம்பர் 1. நம்பர் 2, உயிர்த்தெழுதல். ஒரு ஆள் செத்து போச்சுன்னா அதோட அக்கௌண்ட மூடிடுவாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு அதோட மறந்துடுவாங்க. ஆனா உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்ம நம்புறோம். நம்பர் 2. 3வது நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, 2வது வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், நாமளும் திரும்ப வர இருக்கோம் அந்த பூமிக்கு. இந்த பூமினா புதிய வானம் புதிய பூமிக்கு. இந்த 3 அடிப்படைங்கிறது 3 பில்லர். இந்த 3 பில்லர் மேலதான் கிறிஸ்தவங்கிறது கட்டப்பட்டது. இந்த 3ல ஒன்னா அசைச்சாலும் பொத்துன விழுது. கன்னி பிறப்ப நீங்க அசைச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு பாவியான மனுஷனா இருந்திருப்பாரு, பிரயோஜனம் இல்லை. 2வது உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தளாவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. உயிர்த்தெழுங்கிற அடுத்த பவுண்டேஷன். எல்லாம் முடிஞ்சிட்டு 2வது வருகை ஒன்று இல்லைன்னா நமக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க, நம்ம பல காரியங்கள்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நினைக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படியே போய்கொண்டிருக்கு. சரி, முதல்ல கன்னி கற்பை குறித்து ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாமா? எசாயா 7வது அதிகாரம் 19வது வசனம். எசாயா 7:19. ரைட். 7:19 7. பதினான்கு 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியுமா? முடியாது, ஆனா முடியும். இத நம்ம புரியறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டை ஒரு திரவ பொருள். அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். ஆனா நீங்க லகான் கோழி முட்டையை கொண்டாங்க, நாட்டுக்கோழி முட்டையை கொண்டு வந்து அத ஒரு கோழியை அடக வச்சீங்கன்னா ஒரு நாள் மாற 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 திரவ பொருள் திடப்பொருளா மாறும். ஒரு நாள் கோழி குஞ்சு வெளியே வரும். அதற்குள்ள ஆண்டவர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை நீங்க பார்க்க முடியாது, ஆம்லெட்டா போட்டு சாப்பிடலாம். ஆனா என்னைக்கு நீங்க அடை வைக்கிறீங்களோ அதுக்குள்ள ஜீவன் வெளிப்படும். அதுபோலதான் இங்க நம்ம பாக்குறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. ஏன் கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்? அந்த கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆகணுங்கிற நம்ம பார்க்கணும். இந்த கன்னிகை எப்படி அவள் கர்ப்பவதி ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா?
மத்தேயு 1வது அதிகாரம் 23 அந்த வசனத்தை கண்டினியூட்டி நாங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம இணைத்து போகிறோம். அங்க தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது இங்க நிறைவேறி விட்டது. சில தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிச்சு, சில தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்கு. 2வது வருகை இனி வர வேண்டியது. ஆனா இங்க நேரம் அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயர்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறத குறித்து நம்ம எங்க இருந்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது வசனத்தில் வாசிப்போம். மத்தேயு 1:18. வேதம் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியம்னா, வேதத்துல முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம்னா, அவர் தான் நம்முடைய இரட்சகர். நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சரி, இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமா நம்ம தியானிக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 18. இயேசு கிறிஸ்துடைய ஜென்மித்த விவரமானது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கலே, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவத்துல ஒரு கடவுள். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்புவது வல்லமையாக இறங்கி வருகிறார். வல்லமைங்கிறது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன். இப்ப கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன உடனே பாத்தீங்கன்னா என் மூஞ்சிய இருட்டா தெரியும். இதெல்லாமே ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானிக்கல் திங்ஸ். இதுக்கு ஒரு பலன் இருக்கு, இல்ல நான் சொல்ல முடியாது. எங்க இன்டர்நெட் கனெக்ட் ஆனதுனால இது கட் ஆகல. இப்ப இது இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கும். அப்ப பலன்கிறது உன்னதத்தின் வருகிற பலன். இது எங்க நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது கன்னிகை கர்ப்பவதி ஆகிறத குறித்து நம்ம ஆழமா பார்க்கணும். தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு எனப்பட்ட நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டே ஒரு கன்னிகையின் இடத்திலே தேவதூதனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். மரியாள்ங்கிற ஒரு பெயர் ஒரு ஆசீர்வாதமான பெயர். ஏன் அப்படின்னா பார்ப்போம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அந்த வார்த்தைகளை கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துடன். யாராவது வாழ்த்துனானா கலங்குவாங்களா? சொல்லுங்க. அங்க இருக்கீங்க, உங்களை யாராவது வாழ்த்துறாங்க, பிளஸ் பண்றாங்க, பிளஸ் பண்ண என்னை பிளஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? மரியாளுக்கு இந்த கலக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? மரியாள் வாழ்ந்த காலம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா பெண்களும், அதாவது கல்யாணம் ஆகாத கிழவிகளை சொல்லாதீங்க. ஒரு கிழவி கூட்டு வந்து இதை பண்ண கிழவி எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும்னா, இந்த ஏசாயா சொன்ன வசனத்தின்படி நான் அந்த பெண்ணாக இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. இப்ப மேசியா ரட்சகர் என் கர்ப்பத்திலிருந்து வரணும்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார்கள் அந்த காலத்துல. ஆனா அதே நேரத்துல அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்தார். மரியாள்கிட்ட சொன்னேன், ஏன் மரியாள் கலங்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். மரியாள் அவங்க அம்மா அப்பாட்ட அஜய் சொல்லுங்க, மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மா நான் இப்ப கர்ப்பமாயிருக்கேன். இது கர்ப்பமாயிருக்கா? குடியை கடுத்துட்டியா? நம்ம குடும்பத்துல யார் காய்ப்பட்டு நடந்திருக்கா? கல்லூட்டில எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா. ஆனா மரியாளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சான்னா, ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தான்னா, யோசிப்புக்கு அந்த காரியத்தை விளக்கிட்டார். அந்த யோசிப்பு தான் கணவன். அவனுக்கு தெரியணும் பார்த்தீங்களா இது என்ன நடக்குதுன்னு சொல்லி.
கிருபை பெற்றவளே. கிருபைனா என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கணும். மரியாள்ங்கிற பெயர் உலகத்துல நம்ம கத்தோலிக்க மக்கள்ல எல்லாருக்கும் மரியாள் தான் வைப்பாங்க. மரியாள்ங்கிற பேர் இல்லாத பெண்ணே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான பேர். பாருங்க, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். இதோ நீ கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32 வசனம். அந்த கன்னியுடைய கர்ப்பத்தில் வருகிறவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அவர் நல்லா கேளுங்க, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவருக்கு ஒரு மகிமை கொடுக்கணும். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் இடப்படுவார். உன்னதமானவர், the most high God, அவருடைய குமாரன். கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு ஆளும். என்றென்றைக்கு நித்தியத்தில் பார்க்கணும். அப்படி ஆளுகை இங்க இருந்து தொடங்கி நித்தியத்துக்குள்ள வருது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கன்னியுடைய கர்ப்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமான குமாரன் அவருடைய கர்ப்பத்திலிருந்து வரும். சரி, ஏன் அவர் ஒரு கன்னிகை கர்ப்பத்திலிருந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கோம். எடுத்துக்கொள்ளாமா? முதல்ல மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனம். ஏன் அவர் கன்னியுடைய கர்ப்பத்திலிருந்து வர வேண்டும்? மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 8:16. பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாலை சொஸ்தமாக்கினார்ங்கிற வசனத்தை முடிச்சுக்கிட்டு மத்தேயு எந்த வார்த்தையை சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நேரும். மத்தேயு ஒரு யூதர், நல்லா படிச்சவர். அவருக்கு இந்த யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவத்தெல்லாம் இணைத்து காட்டுறாரு. ஏன் இணைத்து காட்டுறாருன்னா, இவர் சாதாரண மனிதன் கிடையாது, ஏசாயால சொல்லப்பட்டவர் தான் இங்க நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தழும்புகளாலே குணமாகிறது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். தழும்புகள். இப்ப என்னுடைய கருத்துல இங்க ஒரு தழும்பு இருக்கும். இது என்ன கேட்டீங்கன்னா, இது ஆபரேட்டர்ஸ் கார். என்னுடைய சர்ஜரி அப்ப டாக்டர் பாஷி இங்க இருக்கிற ரத்த குழாய் எடுத்து இருதயத்துக்குள்ள வச்சார். இந்த தழும்பை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துருக்கு. இந்த தழும்பை நீ ஞாபகப்படுத்துது ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லது ஒரு கதையா இருக்கலாம், எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தேசத்துல ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி ஆபீசர், வெரி பவர்ஃபுல் ஃபெலோ. இந்த மிலிட்டரி ஆபீசருக்கு அந்த ராஜா ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அந்த ஹோல் ஆர்மியில இஸ் த பெஸ்ட் மேன். இவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா, ஒரு 1000 சோல்ஜருக்கு ஈக்குவலான பவர் அவருக்கு. அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவரை ஆபரேட் பண்ண தெரியும். இவர் யுத்தத்தில் வந்தானா கேரண்டியா வெற்றி கிடைக்கும். ஆனா அவருக்கு அப்பதான் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அவருடைய மனைவி சொல்லுது, அத்தான் இங்க போகணுமா யுத்தத்துக்கு? வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னோட கூட இருங்க, என்னை விட்டு போகாதீங்க அத்தான், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்போம், நீங்க என்னால இருக்க முடியுமாட்டு. அவரே என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் தான், நைஸா டிமிக்கு கொடுத்துட்டு மனைவியோட ஜாலியா உட்காந்துக்கிட்டார். யுத்தத்துக்கு போகல. யுத்தத்துல பயங்கர தோல்வினா கண்ணா பின்னான தோல்வி. நீ கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த தேசமே அந்த எதிரி கைக்கு போகுது. ராஜா கேட்கறாரு, என்னப்பா நமக்கு இப்படி ஒரு தோல்வி வந்துருச்சேன்ட்டு. இப்ப எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தனை நம்பி ட்ரைனிங் கொடுத்தீங்களா, அவன் கொண்டாட்டி கூட படத்து கிடக்கிறான், அவன் யுத்தத்துக்கே வரலன்ட்டு. ராஜாக்கு கோவம் அப்படி வரலையா, ஒரு மீசெல்லாம் துடிக்குது, அப்படி டக்கு 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 டக்குன்னு வர சொல்ல. அவன் நாளைக்கு ஒரு மைதானத்தை சொல்றாரு, ஒரு ஆலயம் இருக்கு, அதுல மணி அடிக்கும், 12 மணி அடிக்கும் போது நானே வந்து அவனை ஷூட் பண்ணி கொல்ல போறேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போட்டாரு. அவனை அரெஸ்ட் பண்ணி கையெல்லாம் கட்டி அவனை அந்த மைதானத்தில் நிப்பட்டு வச்சுட்டாங்க. 11 மணி ஆகுது, ஒருத்தரா வந்து சேர்ந்தாங்க. ராஜா 11:30 மணிக்கு வந்துட்டாரு.
கிளாக்க பார்த்துட்டு இருக்காரு. அந்த மணி டாயிங் 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 அடிக்கும். 12 மணி ஆகுது, மணி அடிக்க மாட்டேங்குது. என்ன அடிக்க மாட்டேங்குது பார்த்தானா, அப்படியே ஒரு வாலிப பெண் அப்படியே இறங்கி வர்றா. 2 கையையும் காட்டுறா ராஜாட்ட. ராஜா என் கைய பாருங்க ராஜாங்கிற. பார்த்தா இந்த கையில உள்ள எலும்பெல்லாம் உடஞ்சி தொங்கிட்டு இருக்கு, இந்த கையில உள்ள விரலெல்லாம் நேரமெல்லாம் தொங்கிட்டு கிடக்கு, புண்ணா கிடக்கு, தொங்கிட்டு தான் கிடக்குது. என்னம்மா அவன் கை எப்படி இருக்குது, என்னாச்சுமா என்னாச்சுமா, யாரும் அவன் கையை உடைச்சா சொல்லு, அவன் நான் ஒரு 2ல 1 பண்ணிடுறேன். ராஜா அப்படியே ஒரு இந்த பொண்ணு மேல அப்படியே அன்பா பேசுற. சொல்றா, கட்டியிருக்காங்க, அது என்னுடைய கணவன். நான் சொன்னேன் யுத்தத்தை போகாதீங்க, ஆனா அவர் மறிக்க இருக்கிறார். அதுக்காண்டி நான் என்ன பண்ணனே, 12 மணி ஆயிடுச்சுனானா ஒளிய வந்துருச்சுட்டானா நீங்க கொண்டுருவீங்க. நான் பார்த்தேன், விறுவிறுன்னு ஏறிட்டேன். ஏறி என் 2 கையையும் இந்த மணி கொண்டல வச்சுக்கிட்டேன். அது இந்த பக்கம் ஓங்கி அடிச்சிச்சு டாங்கன்னு. நான் என் கையை வச்சுக்கிட்டேன். விரலெல்லாம் போயிடுச்சு ராஜா. நான் கையவே எடுக்கல. இந்த கையில 6 அடி அடிச்சிச்சு ராஜா, இந்த கையில 6 அடி அடிச்சிச்சு. நான் கையவே எடுக்கல ராஜா. அதான் உங்களுக்கு சத்தம் கேட்கல. இந்த கையை பாருங்க, இந்த கையை பார்த்து என் கணவனை மன்னிங்க அப்படின்னு. அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி இந்த தரும்புகளை காட்டுவார். பிதாவே, இவர்கள் செய்த பாவத்தினால நான் இந்த காயத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த தழும்புகளை நீங்க பாருங்க, பார்த்து இவங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வசனத்தை 1 பேதுரு எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 இதே வசனம். சரி, 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்ப இது சரீரத்துல நடக்கிற சுகத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு கனெக்ஷன். ஏன்னா நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கும் பிழைத்து முடியும். இந்த தழும்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியுடைய கர்ப்பத்துல ஏன் வரணும், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கணுங்கிற காண்டி. 2வது, சாபங்கள் நம்ம விட்டு போகணும். ஏன் அவர் கன்னி கர்ப்பத்தில் அவர் பிறந்தார்னா, நம்முடைய நோயை உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து பாவங்கள் சாபங்கள் எடுத்துக்கலாமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி, அவர் பாவமே அறியாதவர் நமக்காக சாபமாக மாறுகிறார். நியாயப்பாரத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டார். நோய் போயிருச்சு, பாவம் நம்மளை விட்டு போயிருச்சு. 3வது, பாவம் நம்மளை விட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 வசனம். 2 கொரிந்தியர் 5:21, பாவம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இது முதல் குறிப்பு. கன்னியுடைய கர்ப்பத்தில் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய பாவம் சாபம் நோயை அவர் தீர்க்கணும். முதல் குறிப்பு. 2வது அஸ்திபார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வரும். இப்ப நான் இங்க எங்கிறது வர போறேன்னா, உயிர்த்தெழுதலையும் பாவத்தையும் கனெக்ட் பண்ண போறேன். உயிர்த்தெழுதலையும் பாவத்தையும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு பாவம் மன்னிப்பு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. நம்ம என்ன விசுவாசம் சொல்லுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு ஒப்பித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மாறிது. நமது பாவம், என்னுடைய பாவம் வேற, உங்க பாவம் வேற, நமது ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து காமன நமது பாவங்களுக்காக மாறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தில் 3 நாள் உயிர் தெழுந்தார். இதை நம்ம விசுவாசம். நான் சொன்னேன் 3 பில்லர். நான் சொன்னேன் பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் தொடர்ச்சியை உயிர் தெழுத கனெக்ட் பண்ணி நான் பார்ப்போம். 15வது அதிகாரம் 16, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. 15 தான் கீ வார்த்தை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால், உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும்,
நீங்கள் இன்னும் உங்களை பாவங்கள் இருக்கு. இயேசு மரிக்கும் பொழுது கல்வாரியில நம்முடைய பாவங்கள் எல்லாரும் மேல வந்து பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்றாரு. இருள் வருகிறது, பாவமெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்புறம் பிதாவே என் ஆவியை இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். மரிக்கிறார், 3ஆம் உயிர் தெழுகிறார். நாம் பாவம் கேன்சல் ஆயிடுச்சு. 2வது உயிர் தெழுவது குறித்து நாம் பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளமா? மத்தேயு 16வது அதிகாரம் 14வது உயிர் தெழுதல் நம்பர் 2, 2வது பில்லர். இந்த பில்லரை நம்ம விசுவாசிக்கிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 14ல இருந்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்ல கேட்கிறார், இவர்கள் உலக மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்னைய பத்தி என்ன சொல்றாங்க, நான் யாருன்னு சொல்லி. சிலர் உண்மை எரேமியாங்கிறாங்க, ஒரு சிலர் தீர்க்கதரிசிங்க சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, நீங்கள் மக்களை விட்டுருக்க, நீ என்ன நினைக்கிற? பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் எதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல். 21 பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரலும் பல பாடுபட்டு கொலையுன்று 3ஆம் நாள் எழுந்தரிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மரணம் பிளஸ் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். இவங்க விசுவாசிச்சாங்களா? இவங்க விசுவாசிக்கணும். இவங்க விசுவாசிக்கல, நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் விசுவாசிக்கவில்லைங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளமா? மார்க் எடுத்துக்கொள்ளவும். மார்க் 16வது அதிகாரம் 16. மார்க் 16:11. சீஷர்கள் விசுவாசிக்கல. எதை? அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன் என்ன? விசுவாசிக்கிறத உறுதியாக நம்புறோம். இவங்க நம்பல. சரியா? அடுத்து பாருங்க. 12வது வசனம். எம்மாவூர் சீஷரை பத்தி எழுதியிருக்கு. அவர்களோடு போய் மற்றவர்களுக்கு அறிவித்தார், அவர்களையும் அவர் நம்பவில்லை. 14வது வசனம் பாருங்க. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இருதயத்தை கடிந்து கொள்றார். அவிசுவாசம் நம்ம அவிசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசம். அதுதான் தோமா பார்த்து, உன் விரலை நீட்டி என் கரத்திலையும் விழாவிலையும் கை போட்டு பாரு, அவிசுவாசியாராமல் விசுவாசியார். 2வது குறிப்பு, நாம் விசுவாசிக்க வேண்டும். இது தேவனுடைய பரலோக திட்டம். பரலோக திட்டம்ங்கிறத பார்ப்போமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2:22, 23. அப்படியும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படியும் முன்னறிவிப்பின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையில் ஆண்டிருக்கு. தேவன் உடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து உயிர்த்தெழ வச்சிட்டார். இது தேவனுடைய சித்தம், திட்டம். இது ஒரு பெரிய ஒரு ரகசியமாக நடக்கவில்லை, வெளியரங்கமாக நடந்துச்சு. எப்படி வெளியரங்கமா நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா? மத்தேயு 28வது அதிகாரம். தேவதூதன் இறங்கி வர்றாரு, கல்லறை திறக்கப்படுது. அங்க போர்ச்சவெல்லாம் அப்படியே பேன கிடக்குறாங்க, செத்தவன் போல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 11வது வசனம். மத்தேயு 28:11. அவர்கள் போகையிலே காவல் சேர்க்கல் சிலர் நகரத்துக்குள் பிரவேசித்து நடந்த யாவையும் பிரதான ஆசிரியர். அப்ப பகிரங்கமா நடக்குது, ரகசியமா கிடையாது. அவனுடைய பாவங்கள் அவர் மேல வருது, ரகசியமா இருள நடக்குது. ஆனா இது பகிரங்கமா நடக்குது. சரி, இது வெற்றியினுடைய அடையாளம். உயிர்த்தெழுதல்ங்கிறது வெற்றியினுடைய அடையாளம். மார்க் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. மார்க் 16:6. அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேயனாகிய இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இடம் இருக்கு, உயிர்த்தெழுந்தார். அவர் ஜெய கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்து விட்டார். சரி, உயிர்த்தெழுதல் நமக்கு பூரண கிருபை கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் பூரண கிருபை. சரி, 2 அஸ்திபாரத்தை சொல்லிட்டேன். 3வது அஸ்திபாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, செகண்ட் கமிங். இதை நம்ம உறுதியாக விசுவாசம். எப்படி விசுவாசிக்கணும்? உறுதியாக, நிச்சயமாக நினைச்சணும் விசுவாசம். அது என்னன்னா பார்ப்போமா? 1 தெசலோனிக்கேயர்
முதலாவது அதிகாரம் சரி 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானிலிருந்து இறங்குவார். பரலோகத்தை விட்டுட்டு நம்மகிட்ட வருகிறார். எதற்காக வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பின்பு உயிரோடு இருக்கிற கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது யார் யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கையில் வந்துருவாங்க. அடுத்து பாருங்க, பின்பு நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கும். உயிர்த்தெழுதல் ஒரு ஆஸ்பெக்ட், செகண்ட் கமிங் அடுத்த வருது. இது நம்ம எப்படி நம்பணும்? உறுதியா நம்பணும். மாத்திரமல்ல, எடுத்துக்கலாமா, யூதா ஒரே ஒரு அதிகாரம் வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி இருக்கும். யூதா 15வது வசனத்துல யூதாவுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார்? யூதாக்கு கிடையாது. தமக்கு விரோதமாக ஏனோக்குக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. தமக்கு விரோதமாக அவபத்தியாய் பாவிகள் பேசின கடினமான வார்த்தை நிமித்தம் அவளை கண்டிப்பதற்கு 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். நம்ம தான் திரும்ப வர இருக்கிறோம். அது வருகையில நம்ம இரண்டாவது வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு, நாமளும் என்ன செய்யணும்? அவரோட கூட வரப்போகிறோம். இது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இந்த நம்பிக்கை இருந்துச்சு. வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இரண்டாவது வருகையை குறித்து ஒரு நிச்சயம் இருந்துச்சு. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு சொல்லுகிறார், உறுதியா சொல்றார், ஸ்ட்ராங்கா சொல்றார், இரண்டாவது வருகை உண்டு. கன்னியின் கர்ப்பம், உயிர்த்தெழுதல், இரண்டாவது வருகை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான். இது இரண்டாவது வருகை. மீட்பர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை உறுதியா சொல்லுகிறார். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்ண அல்ல. அப்ப இது உயிர்த்தெழுதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ரெண்டா இணைத்து பார்க்கிறது. இது யோபுடைய நம்பிக்கை. சரி, உங்களுக்கு 3 காரியத்தை சொல்றேன். விசுவாசிக்கணும். விசுவாசிக்காட்டால் என்ன? அதை பார்த்து நம்ம முடிக்கணும். விசுவாசிக்கணும்ல, விசுவாசிக்கணும்னு சொல்லுங்க. வாசிக்கணும். விசுவாசியா இரு, அவிசுவாசியா இராத. அவிசுவாசியுடைய நிலைமை என்ன பார்த்து முடிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 18. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் 3 காரியத்தை சொல்லு. ஆக்குனிக்குள்ளாக தீர்க்கப்படான். ஏன் தீர்க்கப்படான்? ஒரு கன்னியுடைய கர்ப்பத்தில் வர்றாரு, அவனுடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, இனி நமக்கு நரகம் கிடையாது. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேராக்குமாரனை நாமத்தில் விசுவாசம் இல்லாதனாலே அவனை ஆக்குனுக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிற்று. எல்லா விசுவாசிகளும் நரகத்துக்கு தான் போன. நான் சொல்லல, பைபிள். சரி, விசுவாசியருடைய அடையாளம் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. பாத்தீங்களா? ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் ஒரு ஒயிட் கலர் அங்கி போட்டிருப்பார். அதே ஒரு பெந்தகோஸ்ட் பாஸ்டர் ஒரு ஜிப்பா போட்டிருப்பார். கத்தோலிக்க பாஸ்டர் அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். அடையாளம். ஆனா விசுவாசிகளுடைய அடையாளம் மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறும் ரட்சிக்கப்படும். விசுவாசியாதவனும். அப்ப ஞானஸ்தானங்கிற ஒரு சத்தியம். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர், பேர் சொல்ல மாட்டேன், நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு விஐபி. அவங்க அப்பா அம்மா இப்ப அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்னுடைய வாத்தியாரா இருந்தார், என்னுடைய டீச்சர். சார், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. அவர் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவரா மாறினார். அவர் சொல்ல, ஞானஸ்தானம் மட்டும் நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, என் கனவுல எங்க அப்பா அம்மா வருவாங்க, நீ ஆனா ஞானஸ்தானம் எடுத்துனா எங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க, அதனால நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இந்த வசனத்தை காமிச்சு ஆடிட்டார். பாருங்க, விசுவாசம் உள்ளவனாய் ஞானம் ரட்சிக்கப்பட்டவன் விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என்னங்க இப்படி என்ன பயம் காட்டுறீங்க? எங்க வாத்தியார், எக்ஸ் வாத்தியார் உடனே சரின்ட்டு, எனக்கு முன்பாக அவரும் அவருடைய மனைவி ஞானஸ்தானம். சரி,
விசுவாசிகளா நடக்கிற அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை அந்நிய பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான எதை குறித்தாலும் அது சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது விசுவாசிகளுடைய அடையாளங்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழமான சத்தியங்களை நாங்கள் எதை விசுவாசிக்கும் என்பது 3 காரியத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.